ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறீங்க. 90க்கு 90 எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ புக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. நான் சொல்ல யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது நோட்ஸ் வச்சு படிப்பீங்களா, கைடு. ஸோ என்ன கைடு வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 100% கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். இதை தாண்டி வரவே வராது. நீங்கள் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் நான் லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து தான் அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இதுல வந்து பயப்படலாம் தேவையில்லை. இது வருமா வராது அப்படிங்கிற சந்தேகமே தேவையில்லை. ஸோ டெஃபினெட்லி இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸ் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் டயத்துல எக்ஸாமுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கம்மியா இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படிங்கறது முதற்கொண்டு இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பாருங்க. குருவினாவை பொறுத்தளவுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நிறைய தடவை வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. இதுவும் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது சிறுவினாவை பொறுத்தளவுல சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃபா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரிசையை அப்லோட் பண்றேன். அண்ட் மறக்காம மறுபடியும் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனல். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் நெடுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழின் சீரிழமை திறம் இயந்து பாட கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனற்றை தொகுத்தெழுதுக. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் இதுல இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுவும் ஒரு சில எக்ஸாம், மெயினா பப்ளிக் எக்ஸாம் அவ்வளவா கேட்டதில்லை. பட் இந்த ஹாஃப்லி குவார்டர்லி அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதையும் பாக்குறோம்னா பாத்துக்கோங்க. நான் ஏன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லாரும் படிச்சிருப்பீங்க தரோவா. ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து நீங்க இப்ப லாஸ்டா எழுதுற ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் எழுதிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து கண்டிப்பா மொதல் 3 யூனிட் படிச்சிருப்பீங்க. அப்படிங்கிறனால முதல் 3 யூனிட்ல இருந்து ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும் அண்ட் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் அதுல அதிகமா இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அகைன் அடுத்த யூனிட்ல குருவினா பாத்தீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ அடுத்தது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் கொஸ்டின் சரியான ஈஸி. அதையுமே ஓரளவு பார்த்துக்கோங்க. மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடர்களாக்குக. அதாவது மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான், அது ஒரு தொடர். அடுத்தது அதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான், அது 2வது தொடர். அவ்வளவுதான். சிறுவினாவை பொறுத்தவரை வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது பேரிடர் மேலாண்மை. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஹைலைட் பண்ணாம இருக்குது. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிவிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வார் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள் குறித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 நெடுவினாவும் இதை பார்த்துக்கோங்க.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த யூனிட்ல வந்து புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு வரைக, நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். இந்த 3 குருவினாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சிறுவினாவை பொறுத்தளவுல பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. அடுத்தது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிற விரும்புறேன், என்னன்னா இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகல இருந்து கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டே தீர்வாங்க. இடம் சுட்டி பொருள் விளக்கங்கள்ல இருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் வந்து நிச்சயம் வரும். ஸோ அதை நல்லா பாத்துக்குங்க. அடுத்தது தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுல ரொம்ப ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி விளக்குக. 2மே இம்பார்ட்டன்ட். இதுவுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றே ஆமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. சோ அடுத்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா சினத்தை ஏன் காக்க வேண்டும் குருவினாவை பொறுத்தவரை திருக்குறள். இது வந்து திருக்குறள். குருவினால வந்து இது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பட் இந்த தடவை இது ஏதாவது பெருசு அப்படின்னா ரொம்ப அதாவது கண்டிப்பா கேட்பாங்கன்னு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் எதிர்பார்க்கப்படுது ஞானத்தின் பெரியது. அடுத்து மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது. ஏன்னா எல்லாமே திருக்குறளோட பொருள் தானே, ஈஸி, எது வேணாலும் கேட்கலாம். பட் எக்ஸாம்ல அதிகமாக இது வரைக்கும் கேட்டிருக்கிறது வந்து இந்த கொஸ்டின் தான். ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. ஸோ தென் சிறுவினாவை பொறுத்தவரை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது அதுல வந்து குரட்பாவில் வரும் அணியை விளக்குக. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சினத்தால் வரும் கேட்டு, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கீழ்காணும் குரலில் ஏகதேச உருவகணி எவ்வாறு பயந்து வருகிறது என்பதை விளக்காதது ஏகதேச உருவகணி. நெடுவினா பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்சிமம் வந்து திருக்குறள்ல உள்ள 4 நெடுவினாவை படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு நெடுவினா வந்துடும். நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. இல்ல திருக்குறள் நான் படிக்கல அப்படின்னா மற்ற யூனிட்ல சொல்ற நெடுவினா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது ஆப்ஷன் தான். ஏன்னா ஒன்று கம்பல்சரி திருக்குறள்ல இருந்து வர சான்ஸ் நிறைய இருக்கு. அடுத்த யூனிட்ல குருவினா பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா வசன கவிதை வேறுபாடு தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, அக்காலத்து கல்வி முறையில் மனநல பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை, இது 3 பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவுல நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. அது 2ம் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கவிதை எழுத வேண்டியவனாக சுரதா கூறுவற்றனை விவரிக்கும். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அடுத்த யூனிட்ல குருவினா அப்படின்னு பார்க்கையில கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கும் கந்தவளே தொடருக்கு பதிவுரை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரை கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன, இது 2ம் பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட்ல குருவினா பாத்தீங்க அப்படின்னா எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை, பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக, ஒருமுக எழினி பெருமுக எழினி, இது 3ம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுவினா நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. நெடுவினா பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து 2.5 பக்கம் வரைக்கும் எழுதுங்க. இப்படி இருக்கு அப்படின்னா இதான் 3 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இப்படி எழுதிட்டு முடிஞ்ச அளவுக்கு 2.5 பக்கம் ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 6 மார்க் முழுசா கொடுப்பாங்க. 3 பக்கம் போனாலும் பரவாயில்ல, பட் 2.5 பக்கத்துக்கு கீழே குறையாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் 2 பக்கம் தான் வருது அப்படின்னாலும் 3வது பக்கத்துல எதையாவது எழுத ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமாவது 3வது பக்கத்து தொடர மாதிரி போயிருங்க. ஓகேங்களா. அடுத்தது நெடுவினா பாத்தீங்க அப்படின்னா திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா, உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக. அது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது அவ்வளவுதான், இதுல வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட்ல நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை இருந்திருக்கிறார். திருக்குறள்ல வறுமையும் சிறுமையும் தருவது எது, பகைவராலும் அழிக்க முடியாதது எது. அடுத்தது வந்து பெருந்தேர் புணர்ச்சி விதி கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 12வது கொஸ்டின் கீழ்நீர்குழி, அது பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை அகலாது, இதுல அந்த குறள்ல வந்துள்ள ஐனி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் வழி விளக்குங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்தது அவ்வளோதான், இதுல வேற எதுவும் பெருசா இல்லை.
நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் எழுதியிருக்கு. அடுத்து திருக்குறள் ஒரு வாழ்வியல் இயக்கம். ஒன்று படிச்சா நான் சொன்னேன் திருக்குறள் ஆல்ரெடி ஒரு திருக்குறள் ஒரு நெடுவினா பிளஸ் இந்த 2 நெடுவினா 3ஐயும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மற்ற யூனிட்ல எல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா குருவினா பொறுத்தல இருந்து பருவத்தை பயிர் செய்ய நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. இதை நான் இங்கே மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறிவுடைய வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவியறிவுத்துறை, இது 3 இந்த யூனிட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குருவினா. சிறுவினா பொறுத்தவரை வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே, ஓமையும் பொருளையும் பொருத்தி எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சங்ககால வரலாற்றில் அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை நிற்கிறது விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும். சிறுவினாவை பொறுத்தவரை மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதற்கு செய்திகள் உருவாக்கி தருக. கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்துக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும். அடுத்தது ஈசன் மகன் நின்றான் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதை நான் மார்க் பண்ணாமல் விட்டேன், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரையாக்குக. அடுத்தது எச்சை கிருட்டிணனார் கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதிகளில் நிறுவுக. கோடைமலை கதை வாயிலாக நீ விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன். அன்டவுட்லி இதை படிக்கிறது மூலியமா நீங்க 85+ மார்க் ஸ்கோர் பண்ணலாம். என்னோட டார்கெட் எல்லாரும் 90க்கு 85+ ஸ்கோர் பண்ணணும். 100க்கு 95+ மார்க் எடுக்கணும். இது ஏன் அப்படின்னா லாங்குவேஜ்ல தான் உங்களால வந்து டோட்டல் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். 600க்கு நீங்க வந்து 500 மேல ஆர் 400 மேல எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல சேர்த்து 170க்கு மேல எடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தமிழ்ல ஒரு 90க்கு மேல எடுத்துடலாம், இங்கிலீஷ்ல ஒரு 80 வந்தாதான் 170 வரும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையும் சேர்த்து ஒரு 170 180 மார்க்குக்கு மேல எடுத்துட்டு பாருங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா அன்டவுட்லி உங்க மார்க்கை யாராலையுமே இருக்கிறது கம்மி பண்ணவே முடியாது. ஈஸியா நீங்க வந்து 450 500 மார்க் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் தானே அசால்ட்டா எடுத்துக்கிறாம அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அண்ட் இதுக்கான பிடிஎஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது, அதுக்கான லிங்க் கிடைக்கல. லிங்க் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மீட் யூ.